ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது தமிழக அரசு வழங்குகிற 26 சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வரதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு சில நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இ சேவை மையம் மூலமாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு வகையான சர்டிஃபிகேட்டை நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் அவங்ககிட்டலாம் போயிட்டு தான் வரும். இந்த மாதிரி போயிட்டு வர சில நிறையா டைம் எடுத்துக்கிறாங்க. 1 மந்த் ஆகுது, 1 வீக் ஆகுது, ஒரு சில பேர் 3 டேஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பார்த்தா இப்போதைக்கு அந்த டைமிங்கில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது அரசின் சான்றுகள் பட்டா மாறுதலுக்கு இனி 16 நாட்களுக்கு மேல் காத்திருக்க தேவையில்லை. நடைமுறையை விரிவுபடுத்தி கண்காணிக்க சிறப்பு அலுவலை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு 16 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு போகாது. 16 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணப்படும் அல்லது ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தா ஒரு சில குழு அமைச்சிருக்காங்க. எந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்னா, தாலுகா வாரியாக துணை ஆட்சியர் நிலையில் சிறப்பு அதிகாரியை நியமிக்க அரசு திட்டம். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையிலான குழு கண்காணிக்கும். முறைகேடு தாமதத்தை தடுக்கும் வகையில் வெளி தாலுகாவை சேர்ந்த அதிகாரிகளை பணி நியமனத்தை பார்த்தா முடிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு தாலுக்கிலையுமே ஒரு சிறப்பு அதிகாரி பார்த்தா பணி நியமனத்தை நம்ம செய்ய போகிறாங்க. வேறு தாலுக்கில் ஒருத்தரை உங்கள் தாலுக்கு கொண்டு அதை கண்காணிக்க போகிறாங்க. ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக பார்த்தா விசாரிப்பாங்க. இன்னும் ஏன் அந்த சர்டிஃபிகேட்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஏன் இன்னும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்கீங்க, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க, எதன் காரணமாக இந்த மாதிரி அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட். இதுக்கப்புறம் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்குமே நீங்கள் 16 நாட்களுக்கு மேலே வெயிட் பண்ணத்தால் 16 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற 26 வகையான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு பார்த்தா வெயிட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 26 சைடை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அதுக்கு அப்ளிகேபிள் ஆகும். நீங்கள் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு 16 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சுன்ற மாரி இதில் உங்களுக்கு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கரெக்டான முறையில் நடந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ 16 நாட்களுக்குள்ளே வருதுன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் பார்த்தா நிறையா சர்டிஃபிகேட் தான் சீக்கிரமே போட பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.